தமிழ்நாட்டில் இரண்டாவது இடத்திற்கு யார் வருவது என்பதில்தான் அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளிடையே போட்டி. வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து முதலில் குரல் கொடுத்தது திமுக தான் என்றும் ரமலா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. அடுத்து நாங்க தான் ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு யாரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்வதற்காக அவர் பேட்டி தந்திருக்கிறார், நாங்க தான் அடுத்த எதிர்கட்சின்னு. ஆளுங்கட்சி சொல்லிட்டு எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகளின் உறுதியான நிலைப்பாடே எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷாவை நோக்கி நகர்த்தியது. உறுதியான கொள்கை நிலைப்பாடு காரணமாகவே விஜய் கட்சியும் தங்களை விமர்சிக்க தொடங்கியதாக திருமாவளவன் கருத்து. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுதில்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்ததும் விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை நிலைப்பாடுதான் காரணம். விஜய் அவர்களின் பொதுக்குழுவில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிறார்கள் என்றால் விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற உறுதிமிக்க கொள்கை நிலைப்பாடுதான் காரணம். மரக்காணம் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதலே கடும் பனிமூட்டம். கிழக்கு கடற்கரை சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் அவதி. நெல்லை மானூர் அருகே மீண்டும் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள். காலாவதியான மாத்திரை, டானிக், ஊசிகளை வீசி சென்றவர்கள் யார் என விசாரணை. மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலய பங்குனி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவ விழா கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. சிங்கம்புணரி உள்ளிட்ட இடங்களில் மத நல்லிணக்கத்துடன் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு. நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் கூட்டணி என்று உறுதியை பெற்றுக் கொண்டு பாஜகவுடன் கூட்டணி வைக்க தயாரா? எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி. அரசியலில் விஜய் தவழுகின்ற குழந்தை என்று அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் விமர்சனம். புதுசா தொடங்கிட்டு குழந்தை பிறந்து 3 மாசம் தான் ஆச்சு. உடனே பொண்ணு வாக்குறதுக்கு ஜாதகம் கொடுத்தாங்க. நல்ல பொண்ணா இருந்தா சொல்லு பையனுக்கு. பையன் என்ன வயசுன்னா பையனுக்கு 3 மாசம் ஆச்சு. பாஜகவின் மறைமுக திட்டத்தை விஜய் செயல்படுத்துவதாக சபாநாயகர் அப்பாவு தாக்கு. இது கிடன் அஜெண்டா, இது பிஜேபியுடைய அஜெண்டாவே அதுதான். கோவையில் நீலாம்பூர் மதுக்கரை நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். இருவழி நெடுஞ்சாலையால் அடிக்கடி ஏற்படும் விபத்துகள் நடைபெறுவதை சுட்டிக்காட்டி மக்கள் கோரிக்கை. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் இந்து கோவிலில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு. மதச்சார்பின்மைக்கு சான்றாக உணவு சமைத்து இஸ்லாமியர்களுக்கு பரிமாறிய இந்துக்கள். ഇതില് അമ്പലമെന്നോ പള്ളിയെന്നോ ഓണമെന്നോ പെരുന്നാളെന്നോ ഇല്ലാതെ എല്ലാവരുടെയും ആഘോഷമാണെന്നും എല്ലാവരുടെ ആചാരമാണെന്നുമുള്ള ഒരു കോൺസെപ്റ്റിൽ നിന്നുകൊണ്ടാണ് ഇത്തരം കാര്യങ്ങളെയൊക്കെ ഞങ്ങൾ ഇവിടെ ആവിഷ്കരിക്കുന്നത്. கேரளா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் கடல்சார் சுரங்கத்தை அனுமதிக்கும் முடிவுக்கு கடும் எதிர்ப்பு. ஏல அறிவிப்பை ரத்து செய்ய கோரி பிரதமருக்கு ராகுல் காந்தி கடிதம்.
குஜராத்தில் இருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு இன்ஸ்டா காதலியின் வீட்டிற்கு ரகசியமாக சென்றவர் கையும் களவுமாக சிக்கினார். கையோடு திருமணத்தை நடத்தி வைத்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து காதலி வீட்டார். நடப்பு IPL தொடரில் முதல் வெற்றியை ருசித்தது குஜராத் அணி. 36 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பையை வீழ்த்தியது. IPL தொடரில் இன்றைய முதல் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டெல்லி அணிகள் மோதல். இரண்டாவது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் அணியுடன் பலப்பரீட்சை. மதுரையில் வீரதீரா சூரா திரைப்படம் வெளியான திரையரங்கிற்கு திடீர் என்று வந்த நடிகர் விக்ரம் ரசிகர்களின் கோரிக்கை ஏற்று மதுரை வீரன் தானை பாடலை பாடி உற்சாகமாக நடனம். எம்புரான் படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சிகள் இடம்பெற்றதாக வலதுசாரி அமைப்புகள் எதிர்ப்பு. படத்தில் இருந்து 17 காட்சிகளை நீக்க தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.